இது கொள்ளுகின்றார். தக்கோலத்திலிருந்து என் ஜெகநாதன் ஐயா அவர்கள் தாய்மொழி தினத்தை பற்றி அவருடைய ஆக்கம் அமைய போகிறது. வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம். உலக தாய்மொழி திருநாள் எனும் தலைப்பில் உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்கிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. உலக தாய்மொழி திருநாள் ஐக்கிய நாடுகள் சபையின் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு யுனெஸ்கோ பிப்ரவரி 21 உலக தாய்மொழி தினமாக அறிவித்துள்ளது. இந்த ஆண்டுக்கான தாய்மொழி தின யுனெஸ்கோவின் கருதுகோளாக பன்மொழி கற்றலுக்கு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, பன்மொழி கற்றலுக்கு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் இருந்து பாகிஸ்தான் பிரிவினையை தொடர்ந்து பாகிஸ்தான் மேற்கு கிழக்கு என 2 பகுதிகளாக இருந்தது. இதில் கிழக்கு பாகிஸ்தான் தற்போதைய வங்கதேசம். வங்கமொழி பேசும் மக்கள் அதிக அளவில் வசிக்கும் இப்பகுதியில் உருது மட்டுமே தேசிய மொழியாக இருந்தது. ஒரே மதத்தினராக இருந்தாலும் மேற்கு பாகிஸ்தானில் அதிகம் பேசப்படும் உருது மொழியை கிழக்கு பாகிஸ்தான் ஆகிய வங்கதேசத்தில் திணிக்கப்படுவதை மக்கள் ஏற்கவில்லை. இதையடுத்து கிழக்கு பாகிஸ்தான் ஆகிய வங்கத்தில் தேசிய மொழியாக வங்கமொழியே என்றும் 1952 பிப்ரவரி 21 வங்கமொழி இயக்கம் உருவாகி மாணவர்கள், அரசியல் தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட காவல்துறையின் நடவடிக்கையால் மாணவர்கள் 4 பேர் உயிர் இழந்தனர். போராட்டம் தீவிரமாக மாற 1956 கிழக்கு பாகிஸ்தானின் தேசிய மொழியாக வங்கமொழி அறிவிக்கப்பட்டது. போராட்டத்தில் உயிர் இழந்தவர்களின் நினைவாக பிப்ரவரி 21 உலக தாய்மொழி தினமாக கடைபிடிக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை வங்கதேச அறிஞர் ரபிக்குல் இஸ்லாம் என்பவர் 1998 யுனெஸ்கோவில் முன்மொழிந்தார். தாய்மொழிக்காக போராடி உயிர் இழந்தவர்கள் இயக்கத்தை நினைவு கூறி அனைத்து மக்களின் தாய்மொழியை உரிமையை பாதுகாக்கும் வகையில் பிப்ரவரி 21 உலக தாய்மொழி தினமாக யுனெஸ்கோ 1999 அறிவித்தது. அதன்படி 2000 பிப்ரவரி 21 உலக தாய்மொழி தினமாக கொண்டாடப்படுகிறது. தாய்மொழியில் கற்பது அடிப்படை உரிமை என்றாலும் அனைத்து தரப்பும் தாய்மொழியில் கல்வி கற்பதை உறுதி செய்ய இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியுள்ளது. பெரும்பான்மையானவர்கள் தாய்மொழி தவிர பிற மொழிகள் கற்பிக்கப்படுகிறார்கள். உலக மக்கள் தொகையில் 40% பேருக்கு அவர்கள் பேசுகின்ற மொழி அல்லது அவர்களுக்கு புரிகின்ற மொழியில் கல்வி கிடைப்பதில்லை. வங்கதேசத்தைப் போல் இந்தியாவில் தமிழ்நாட்டில் 1938 மற்றும் 1965 இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள் பலருக்கும் நினைவிற்கு வரலாம். இந்தி திணிப்பிற்கு எதிராக தமிழ்நாட்டில் நடைபெற்ற போராட்டத்தில் 1939 நடராசன், தாளமுத்து இருவரும் உயிர் இழந்தனர். 1965 2ஆம் கட்ட போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டவர்கள் உயிர் இழந்தனர். அதனை நினைவுறுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் ஜனவரி 25 மொழிப்போர் தியாகிகளின் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. வங்கதேசத்தில் நடைபெற்ற போராட்டத்தை விட பன்மடங்கு வீரியமான இப்போராட்டம் தமிழ்நாட்டில் நடைபெற்றாலும் அது யுனெஸ்கோ வரை செல்லவில்லை. நம்மை உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் தாய். நம் உள்ளத்தில், உதட்டில் பிறந்த மொழி தாய்மொழி. நம் உணர்வோடு கலந்தது தாய்மொழி. தமிழ் தமிழ் என்று சொல்கிறோம், ஆனால் தமிழிலேயே பேசுகிறோமா? வலிந்து பிற மொழிகளில் குறிப்பாக ஆங்கிலத்தில் பேசுகிறோம்.
அப்படி பேசினால்தான் சிறப்பு என்று நமக்கு நாமே வகுத்துக் கொள்கிறோம். மிதிவண்டி வாடகை நிலையம் என்று கடையின் பெயர் இருக்கும். மிதிவண்டியை எடுக்க வருபவரும் கடைக்காரரும் சைக்கிள் என்றே கூறுகிறார்கள். தேநீர் கடை என்று பெயர் பலகை இருக்கக்கூடும். இப்போது தேநீர் என்று சொல்லும் பழக்கம் தற்போது ஓரளவிற்கு நடைமுறைக்கு வந்துள்ளது. இதனை தொடர்ந்து வந்தால் நாளடைவில் டீ என்ற சொல் மறைந்து தேநீர் என்ற சொல் நிலையாய் நிலைக்கும். இப்படி தமிழ்ச் சொல்லை சொல்லி சொல்லி பழக்கத்தில் கொண்டு வர வேண்டும் என்று இந்நாளில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பல மொழிகள் படிக்கலாம், பேசலாம். எத்தனை மொழிகள் தெரிந்து புரிந்திருந்தாலும் அவரவர்கள் மனதில் பதிவது தாய்மொழியில்தானே என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவரவர்களின் தாய்மொழி சிறப்புகள் பெற்றிருக்கலாம். ஆனால் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை அனைவரும் நேசிக்கிறார்கள், வாசிக்கிறார்கள். உலகெங்கும் 7102 மொழிகளில் இலக்கிய நயத்துக்கு தேவையான 11 குணங்களையும் கொண்ட மொழி தமிழ். உலகெங்கும் 7102 மொழிகளில் இலக்கிய நயத்துக்கு தேவையான 11 குணங்களையும் கொண்ட மொழி தமிழ் என ஆர்வார்ட் பல்கலைக்கழகம் தமிழ் மொழியின் பெருமையை பறைசாற்றியுள்ளது. தாய்போல தாய்மொழியை நேசிப்போம், தாய்போல தாய்மொழியை நேசிப்போம், நம் தமிழ் மொழியை சுவாசிப்போம், வாசிப்போம். ஒரு சிறு கவிதை. தாய்மொழிதாம் தாய்மொழியாம், தாய்மொழிதாம் தாய்மொழியாம், நல்லுலக தாய்மொழியின் நன்னாளாய் நன்கு நல்விதமாய் அறிவித்த சிறப்பேதான் நன்று. நேசிப்பின் சுவாசிப்பாய் தாய்மொழியே ஒன்றும் வாசிப்பில் எழுத்திலுமே நட்புறவாய் நிற்கும். உள்ளத்தின் உந்துதலின் சக்தியாய் விளங்கும் நல்லறத்தின் பாதையைத்தான் நலமாக நல்கும். சொல்வதையும் எளிதாக சொல்லிடலாம் நன்கு, சொல்வதையும் புரியும்படி வைத்திடலாம் பாரீர். தாய்மொழிதாம் தாய்மொழியாம், தாய்மொழிதாம் தாய்மொழியாம், இயல்பாக என்றும் வாய்மொழியாய் வழங்கிடுமாம் சிறப்பாக நன்கு. தாய்மொழியில் தாமேதான் சிந்தனையும் தோன்றும், தாய்மொழிதாம் தாய்போல ஒன்றும் தான் என்றும். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. ஆம், சிறப்பாக தாய்மொழி பற்றி அருமையான தகவல்களோடு இணைந்திருந்தார் தக்கோலத்திலிருந்து முனைவர் பேராசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.